ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 3 to 8 எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிச்சோம் அப்படின்னா, அந்த கோயிலில் வந்து ஜனனி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டில் தூக்கம் வராமல் அந்த சக்தியோடைய பழைய நினைவுகள்லாம் வச்சு நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அதோடைய கண்டினியூ. அப்படியே அவங்க கோயிலில் இருக்காங்களா, அப்படியே மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அப்படியே வெளியில் வந்து கோயிலுக்கு வெளியில் வாசல்கிட்ட வந்து அவங்கள எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாப்லையே வருவாப்லா மாட்டாப்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவருக்கு நாட் ரீச்சபிள் ஆகிடுது. ஒரு வேளை வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்களோ என்னென்னு பல நினைவுகள் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிட்டே இருக்குது. அப்படியே மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் வந்துட்டார் கரெக்டாக. காரில் வந்து மேடம் நீங்கள் கேட்ட ஃபுட்டேஜ் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாப்புல. அப்படியே உடனே ஃபோனில் ஷேர் பண்ணோடனே கரெக்டாக அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாப்புல. அப்படியே அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதில் சக்தி வந்து அந்த கேமராக்கு முன்னாடி கிராஸ் ஆகி போனது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அப்போ சக்தி இந்த ரூட்டில் தான் போயிருக்காருன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு ஜனனிக்கு. ரெண்டாவது, சக்திக்கு பின்னாடி யாரோ புல்லட்டில் போயிட்டுருக்காங்க. அது சக்தியை ஃபாலோ பண்ணி போகிறாங்களா இல்லை நார்மலாக போன இதா அப்படின்றது தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒரு மைண்டில் வச்சுக்கிறான், ஒரு வேளை சக்தியை கூட ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் இந்த ரூட்டில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த ரூட்டில் போகலான்னு சொல்லி அடுத்து முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அப்படியே நந்தினி தர்ஷினி இருக்காங்க. நந்தினி வந்து ஜனனி கால் போடுறா. என்ன ஜனனி இந்நேரம் பார்த்தாலும் ஃபோனே எடுக்க மாட்றா, கட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி அப்படியே புலம்புறாங்க. அப்படியே தர்ஷினி சொல்கிறான், சித்தியை விடுங்க சித்தி, அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், அவங்க சுச்சுவேஷன் தெரியாமல் கால் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு வேணாம்னு சொல்லுங்கள். இல்லைப்பா, என் மனசு கஷ்டமாக இருக்குல்ல, ஜனனி வெளியில் போயிட்டு எங்கே தங்கினா என்ன ஏது அப்படின்ற ஒன்றுமே தெரிய மாட்டேது, சாப்பிட்டாலும் இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேது சித்தி, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க, தைரியமாக இருங்க சித்தி, எல்லாம் கால் வந்துடும், நல்லபடியாக செய்தி வரும், நம்பிக்கையான இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேப்பான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பெட்ரூம்குள்ளே காமிக்கிறாங்க. தர்ஷன் வந்து படுத்திருக்கான். அப்படியே மறுபடியும் அந்த சீன் வெளியில் வந்து அப்படியே அறிவு கட்சி எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்துட்டுருக்கா. அப்படியே மாமா என்னங்க மாமா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, உனையாக இருந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாமா நம்ம வீடு தானே அதான் செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அன்பு கட்சி இன்னொரு பார்வையில் குடிசார்னு பார்த்து, மாமா தர்ஷன் வந்து சம்மதிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சம்மதிப்பானா, நீ என்ன கேள்வி வைக்கிற, அவன் கண்டிப்பாக சம்மதிப்பான், அவனுக்கு வேறு வழியே கிடையாது, சம்மதிச்சு தான் ஆகணும், சரியா, நீ கவலைப்படாமல் போ அறிவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நேராக அவங்க தங்கச்சி ரூமுக்கு போய் காஃபி கொடுக்க போகிறான். போனோடனே பார்த்தா அன்புன்னு சொல்லிட்டு தராங்க. ஏதோ ஒரு அன்பு கட்சி மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. என்னடி என்னாச்சு, எதுக்குடி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அப்படியே ரொம்ப சத்தம் போட்டு ஏண்டி அழுகுற அப்படி இப்படி சொன்னோடனே அவள் அழுதுகிட்டே இருக்க, எதுவுமே பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்டோடனே அப்படியே குணசேகரன் ஞானம் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே மேலே இருக்க எல்லாரும் தர்ஷினியெல்லாம் இல்லை உள்ளே வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தர்ஷினி உள்ளே வந்து, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தர்ஷன்கிட்ட கேட்கும்போது, ஒன்றுமே தெரில அப்படின்னு அவனே சொல்கிறான். அப்புறம் கடைசியில் வெளியில் கூட்டு போய் உட்கார வச்சு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், புருஷன் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தர்ஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியே முல்லை இது தான் பாயிண்ட்டு சொல்லி பிடிச்சிக்கிட்டான். என்ன மாப்பிள்ளை, நாங்கள் கௌரவமாக பொண்ணை கொடுத்து பொண்டாட்டி ஆக்கலான்னு பார்த்தோம், இப்போ நீங்களே ரூம்குள்ளே இருந்தோடனே பொண்டாட்டி ஆக்கிட்டீங்க, நாங்கள் கௌரவமாக பண்ணணும்னு நினச்சதை புருஷன் பொண்டாட்டியை நீங்களே வாழ்ந்துக்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் எதுவுமே பேசாமல் இருக்கான், ஏதோ தப்பு பண்ண மாதிரி. உடனே தர்ஷினிக்கு கோவம் வந்துச்சு. டேய் என்னடா எதுவுமே பேசாமல் இருக்க, சொல்லி தொலைடா எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி கேட்டோடனே அவள் எதுவுமே பேசாமல் இருக்கான். என்ன நடக்கல, எல்லாமே தான் நடந்து போச்சு, புருஷன் பொண்டாட்டியை வாழ்ந்துட்டாங்க, இவங்க என்னது சட்டப்படி இவங்க புருஷன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி அறிவு கரிசி சொல்கிறான். சொன்னோடனே டே தர்ஷா என்னன்னு சொல்லி சொல்லடா அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்கிறான். சொன்னோடனே என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவன் சொல்கிறான், நைட்டு எனக்கு தலைவலிச்சிச்சு, அதனால் அன்பு கரிசி மாத்திரை கொடுத்தா அதை போட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன், இப்போ காலையில் எழுந்திருக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே இது முல்லை சொல்கிறான், குடிகாரங்களும் நைட்டில் இப்போ இப்படி தான் சொல்லுவாங்க, நைட்டில் குடிச்சு போட்டு வீட்டில் இருக்க சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் கடைசியில் காலையில் நானாக இப்படி சொன்னேன், நானாக இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்பாங்க, இப்போ நீயும் அதே மாதிரி தான் பண்ணுற தர்ஷா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே அறிவு கடைசி விட மாட்டேன்ட்டா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு வச்சு, நீங்கள் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி தான், இப்போ புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டீங்க, அதனால் எனக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஞானத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. தர்ஷன் தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவள் அடித்து பேசும்போது ஞானத்துக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி அறிவு கட்சியை அன்பு கட்சியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன், எதனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அறிவு கட்சிக்கு இன்னமும் கோவம் வந்துருச்சு. கிட்ட வந்து, என்ன ஞானம் மாமா, என்ன நீங்கள் வாண்டி எகிர்றீங்க, உங்களுக்கு தெரியாத எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தானே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அடுத்து அவர் பேசாமல் இருக்காப்புல.
அப்படியே நான் தர்ஷனம் எதுவுமே வாய் திறந்து பேசாமல் இருக்கணும் போது அப்படியே பார்கவி பார்த்து டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டான். அப்படியே உடனே அறிவுக்கரசி, முல்லை, அன்புக்கரசி 3 பேர் வீட்டுக்குள்ளே கீழே உட்காந்து இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் எங்கேயும் நகர மாட்டேன் இந்த ஹாலை விட்டு அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துட்டாங்க. ஏதோ உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிற மாதிரி. அப்படியே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்துட்டாங்க. மேலே பார்கவி, தர்ஷினி, யார் நந்தினி 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உடனே புலம்புறாங்க, இதெல்லாம் அவங்க ஏமாத்து வேலை தான்ப்பா, இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்கவிட்ட அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. பார்கவி சொல்கிறேன், இதெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க கெட்டவங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அவங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் தர்ஷன் ஏன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான். தர்ஷன் தப்பு பண்ணிட்டு தான் பேசாமல் இருக்கணும். ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே. அவன் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவன் இந்த மாதிரி மாத்திரை கொடுத்து தான் நீ மயக்க மேலே வைப்பாங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அப்படின்னா அன்புக்கரசி கொடுத்த மாத்திரையை அவன் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் பதிலே பேச மாட்டானே. அந்த மாதிரி எதுவுமே தப்பு பண்ணல சொல்லவே மாட்டானே அப்படின்னு சொன்னோன்னே கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சக்தி சித்தப்பாவுக்காக தான் அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஏன் மேலே எதுவும் தப்பு வந்தாலும் நீ அமைதியாக இரு சக்தி சித்தப்பாவுக்காக அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொல்லுவீங்க. நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் இருக்குது, ஏன் தான் அந்த மாதிரி வாழ்கிறோன்னே தெரிய மாட்டேன்னு சொல்லி அவள் ஒரு அழுகாத குறையாக பார்கவி சொல்கிறான். சொன்ன உடனே சரி எப்போ நீ எதுவும் கவலைப்பட, பின்ன 2 நாள் தான் இவங்க வீம்பிக்கே பழி போடுறாங்க, எதுவுமே பிரச்சனை உண்டு பண்ணோன்னே இது பண்ணுறாங்க. உங்கள் 2 பேர்த்த பிரிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே. நீ அதுக்கு இடம் கொடுத்துடாமல் இருப்பா, இப்படியே அவங்க காலில் கூட விழுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நந்தினி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. சொன்னோடனே தர்ஷினி அதை தான் சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தர்ஷன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவன் மேலே தப்பு இல்லைனா அவன் வாயை திறந்து சொல்லலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு தைரியமாக சொல்ல மாட்டேறான் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா அமைதியாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே மறுபடியும் ஜனனியை காட்டுறாங்க. ஜனனி வந்து அந்த ஃபுட்டேஜில் ஏதோ ஒரு டீ கடைக்கிட்ட, ஒரு ரோட்டு கடைக்கிட்ட ஏதோ ஜூஸு தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்கா. அப்போ ஏதோ ஒரு புல்லட் வந்து நிற்கிது. அந்த புல்லட்டுக்காரனை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ டவுட் வருது, நம்ம ஃபுட்டேஜில் பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட்டேஜில் பார்க்குறா. கரெக்டாக இவன் தான் அந்த ஃபுட்டேஜில் வந்திருக்கான் போல். அந்த சக்தி போனவொடனே பின்னாடி அந்த பைக்கில் போன கேஸு. அப்படியே அதோடய அந்த சீனை முடிச்சிட்டாங்க. அந்த எபிசோடு முடிஞ்சு. இன்னும் இவனை வச்சு சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் குழு கிடைக்குமா கிடைக்காதா என்ன ஏது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.